குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோர்த் லெசன்ல தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எது வியூ ஆகுதுலப்பா? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்து எனக்கு சொல்லிருங்கப்பா, ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. மெசேஜ் இதுல போட வேணாம், கால் பண்ணிருங்கம்மா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்க போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஃபோர்த் சாப்டர். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபோர்த் சாப்டர் என்டையரா இன்னைக்கு பார்த்து முடிச்சிட போறோம். இப்போ நான் இந்த ரெண்டு பிக்சர் உங்களுக்கு வியூ ஆகுது இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது, ப்ரௌனிஷ் எல்லோ கலர்ல இருக்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். முதல்ல வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் எ சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர்னா என்ன, சரியா? சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னது? நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இன்டராக்ட்ஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜெனரேட் த டிசையர்ட் அவுட்புட். ஸோ நம்ம கொடுக்கும்போது டிசையர்ட் அவுட்புட் நமக்கு ஜெனரேட் ஆகும். அப்ப சாஃப்ட்வேர்ங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர், சரியா? ஸோ ஏற்கனவே பார்த்தோம் ஹார்ட்வேர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஹார்ட்வேர்ங்கிறது பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் தான் ஹார்ட்வேர். ஓகே, இந்த இதுல டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ல ரெண்டு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு. ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், another ஒன் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று, சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒன்று. இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன? அதாவது உங்களுக்கு தெரியும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்காக எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நமக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். டெஃபினிஷன் ஃபார் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேர்ட் அப்படிங்கிறது, எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ விஎல்சி மீடியா பிளேயர் நமக்கு வந்து பிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம ஒரு வீடியோ ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம். ஸோ அந்த இதை நம்ம என்ன சொல்றோம், நமக்கு தேவையான மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி இது பண்றது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது சிஸ்டத்துக்காக நம்ம எழுதக்கூடிய சாஃப்ட்வேர். அதாவது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் தி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட நம்ம இன்டராக்ட் பண்றதுக்காக நம்ம எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். It is a type of computer program that is designed to run the computer's hardware and application program. அதாவது நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது நம்ம கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்றதுக்காக எழுதுறது. இன்டராக்ட் அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருந்தால்தான் நம்மளால இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க, மொபைல்ல என்ன யூஸ் பண்றீங்க, ஓஎஸ் யூஸ் பண்றோம், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும். அந்த மொபைல்ல ஓஎஸ் இல்ல அப்படின்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, சிஸ்டத்துக்காக எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இட் இஸ் a type of computer program that is designed
ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டத்துக்காக எழுதக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் ப்ராசஸர். இந்த ரெண்டுமே சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கான எக்ஸாம்பிள். சரி, லாங்குவேஜ் ப்ராசஸரை விட நம்ம பார்க்க போறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மெயினா பார்க்க போறோம் இல்லையா. தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஓஎஸ் தான் இந்த லெசனோட இது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம டிவி இருக்கு, டிவிக்கு வந்து எது இன்டர்ஃபேஸ்? ரிமோட் இல்லையா. நம்ம கையில இருக்கக்கூடிய ரிமோட் தான் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்னது? ஸோ ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு இது பண்ற மாதிரி, ஸோ பேசுறதுக்கு. ஸோ இன்டர்ஃபேஸா நமக்கு யூஸ் ஆகுறது எதுன்னா, நமக்கு அந்த ரிமோட், அந்த டிவியோட நம்ம இன்டராக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் அந்த ரிமோட். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம பயன்படுத்துறோம். ஸோ an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான், which serves as an interface between user and a computer. யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல உள்ள எப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒர்க் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க அதுவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஏதோ சம்திங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இன்டர்ஃபேஸா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வெறும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து சிஸ்டம் கொண்டு வந்து வச்ச உடனே அப்படியே ஆன் பண்ண உடனே ஆன் ஆயிருமா? கிடையாது. அதுல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம இப்ப எல்லாம் வரும்போதே ஓஎஸ் போட்டு தான் நமக்கு வருது. வரும்போதே சிஸ்டம் புதுசா வாங்குறப்போ ஓஎஸ் எல்லாம் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி வர்றதுனால வந்த உடனே ஆன் பண்ணிடுறோம் நம்ம. ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு டிவி வாங்கினாலும் சரிதான், எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாலேஷன் இருக்கிறனால ஓபன் பண்ண உடனே நமக்கு ஒர்க் ஆகுது. பட் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறனாலதான் வருது. இல்லைன்னா நம்ம முதல்ல இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் என்ட்ரி போடணும். சரியா? சோ டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Operating system is a system software which serves as an interface between user and a computer. So this controls, என்னென்ன control பண்ணும் இந்த operating system? Input, output and other peripheral devices such as disk drives, printers and electronic gadgets. நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். Next, the functions of OS. இது வேற என்னெல்லாம் பண்ணும்? File management, memory management, process management and device management and many more. இதெல்லாம் என்ன? எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மிஸ், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மிஸ். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்து அந்த மொபைல்ல நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம்? பென்டிரைவ் கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா அதை வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம லிங்க் பண்ணுவோம், இல்ல இன்னொரு மொபைலோட கனெக்ட் பண்ணும் இல்லையா. சோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாதான் பண்ண முடியும். சும்மா மாயாஜாலம் எல்லாம் கிடையாது இல்லையா. ஏதோ சம் சாஃப்ட்வேர் உள்ள இருக்கிறனால நம்ம கனெக்ட் பண்ணா கனெக்ட் ஆகுது. ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா அந்த லேப்டாப்போட நம்ம ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இதுக்குள்ள ஒரு மெமரி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் உள்ள வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இது எல்லாமே என்ன பண்ணுது? ஓஎஸ் பண்ணுது, அது ஃபங்க்ஷன் பண்ணுது. ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா வச்சுக்குது, மெமரி எப்படி எல்லாம் போகுதுங்கிறத கரெக்டா செக் பண்ணிக்குது. ப்ராசஸ் பண்றது எப்படி, அதாவது ப்ராசஸிங் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பிரிண்ட் கமாண்ட் கொடுத்த உடனே நேரா பிரிண்டருக்கு எப்படி போகணுங்கிறது. அதே மாதிரி டிவைஸ் மேனேஜ்மெண்ட். டிவைஸ்னா இப்போ வந்து நான் புதுசா ஒரு டிவைஸ் ஆட் பண்றேன். நீங்க பார்த்திருக்கலாம், நீங்க மொபைல கொண்டு போய் லேப்டாப்ல கனெக்ட் பண்ண உடனே உங்க மொபைலோட நேமோட this device connected அப்படின்னு வரும். இல்ல நீங்க பிரிண்டரை கனெக்ட் பண்ண உடனே சோ அந்த டிவைஸை வந்து மேனேஜ் பண்றது எல்லாமே இது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம நம்மளால எந்த விதமான இதுவும் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது சிஸ்டத்துல. ஓகே, சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வித்தவுட் an operating system a computer cannot effectively manage all the resources. so எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. When a computer is switched on, the operating system is loaded in the memory automatically. So automatically அந்த மெமரியில இருந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி வர்றனால தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுல இருக்கு. இப்போ பாக்குற கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாமே வந்து நமக்கு அப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 2000க்கு முன்னாடி, அதாவது நான் சொல்றது 1993 94 அந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்து கிடையாது. அதாவது ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகி எல்லாம் வராது.
ஏன்னா ஹார்ட் டிஸ்கே இல்லாம தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். சிடி டிரைவ் இருக்கும், சிடி கிடையாது, அது டிஸ்க் டிரைவ் இருக்கும், ஃபிளாப்பி டிஸ்க்கு டிரைவ் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே இன்சர்ட் பூட்டிங் டிஸ்கட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வரும். இன்சர்ட் அதுல இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா ராம் சொன்னேன் இல்லையா, ராம்ல இருந்து நமக்கு மெசேஜ் வரும் என்னன்னா இன்சர்ட் பூட்டிங் டிஸ்கட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப பூட்டிங் டிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கையில வச்சிருக்கணும். அந்த டிஸ்க போட்ட உடனே ஆக்சுவலா அந்த டிஸ்க் டிரைவோட நேம் A:. நமக்கு முதல்ல இருந்தது தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓபன் ஆகி வரும். ஓபன் பண்ண உடனே திரும்ப அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்றதா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட், அப்ப வேர்ட் எல்லாம் விண்டோஸ் எல்லாம் கிடையாதுங்கிறனால வேர்ட் கிடையாது, வேர்ட் ஸ்டார்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அதுக்குரிய ஃபிளாப்பி டிஸ்க போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். சோ இது வந்து ரொம்ப பழசு, இதெல்லாம் வந்து முன்னாடி வந்தது. இப்ப நீங்க அதை பார்த்திருக்க கூட மாட்டீங்க, எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே உனக்கு விண்டோஸ் ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிருது, டெஸ்க்டாப் ஓப்பன் ஆயிருது. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு, கரெக்டா வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மெமரியில இருந்து லோட் ஆகி வந்துருது. ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ இந்த வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சரியா? சோ இத என்ன சொல்றோம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இத வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து லினக்ஸ், இங்க காமிக்கிறது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். C:, வந்து நிக்கிதா நமக்கு, C:, வந்து நிக்கிதா. சோ இது தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட விண்டோ பேஸ்டா தான் நமக்கு இருக்கு. பட் ஆனா அதுல வந்து சிலதெல்லாம் வந்து சேஞ்சஸ், அந்த ஸ்கிரீன் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல இப்படி கமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டர், அதாவது தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விண்டோஸை வந்து GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நமக்கு கிராஃபிக்கல் யூசர் GUI காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஆனா இந்த தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை CUI, அதாவது கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படி. இங்க பாருங்களேன், C:, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல C:, தெரியுதா? சோ இந்த மாதிரி நமக்கு இப்ப C ஹார்ட் டிஸ்க்ன்றனால C:, தெரியுது. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அப்ப இதுல வந்து டிரைவ் லெட்டர் வந்து இப்படி இருக்கும், A:, அப்படின்னு காமிக்கும். இப்ப இந்த இது வந்து அதாவது அந்த பூட்டிங் டிஸ்கட் போட்ட உடனே, ஏன்னா பூட்டிங் டிஸ்கட் இருக்கக்கூடிய டிரைவோட பேர் A:, அதனால என்ன பண்ணுது, A:, அப்படின்னு நமக்கு காமிக்கும். ஓகேயா? சோ இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். இது வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓஎஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்மளோட மொபைல் போன்ல என்ன யூஸ் பண்றாங்க, மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஓஎஸ், இல்லைன்னா iOS அண்ட் மொபைல் ஓஎஸ் அப்படின்னு. மொபைல் ஓஎஸ் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? லாலிபாப், கிட்கேட், இது எல்லாமே மொபைல் ஓஎஸ் தான். ஸோ இந்த மொபைல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்கேட், லாலிபாப், இதெல்லாம் வந்து மொபைல் ஓஎஸ். இப்போ நம்ம அதெல்லாம் இல்லாம ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு iOS தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓஎஸ், சரியா? ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் என்னது, எப்படி இன்டராக்ட் பண்ண போறோம்? இன்டராக்ஷன் ஆஃப் ஓஎஸ் அண்ட் யூசர். ஓஎஸ்ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூசர்ங்கிறது நம்ம எப்படி இந்த ஓஎஸோட இன்டராக்ட் பண்ண போறோம்? ஓகே, இன்டராக்ஷன் வித் ஓஎஸ். அதாவது இப்ப யூசர் வந்து டைரக்டா ஓஎஸ்ல தான் நம்ம வந்து இது பண்ண போறோம். அதுல வந்து அந்த ஓஎஸ் தான் இந்த நம்ம கொடுக்கறத ஹார்ட்வேருக்கு அனுப்புறதும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு அனுப்புறதும் அதனோட வேலை, சரியா? சோ அதுதான் இன்டராக்ட் பண்ணும். யூசர் வந்து நம்ம கொடுக்கற யூசர்ன்றது நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தான் டைரக்டா போகும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம அடுத்த அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றோமா, ஹார்ட்வேர்ல போய் நமக்கு ஒர்க் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இன்டராக்ஷன் வந்து நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணுவோம், ஸ்டோர் பண்றதுக்கு அந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, மெயின் யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன யூசர்ஸ், என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட யூசர்ஸ் எல்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு என்ஷூர் தட் எ கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் த யூசர் வாண்ட்ஸ் இட். அதாவது அந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன கேக்குது,
எக்ஸ்ட்ராக்ட் எதை வந்து கேக்குதுங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது இந்த ஓஎஸ் தான். அதுதான் என்ஷூர் பண்ணுது நம்ம என்ன கேட்கிறோம், நம்ம என்ன கொடுக்கணுங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்புறது இந்த ஓஎஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன? ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் த யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். இப்போ முன்னாடி பழைய மாதிரி ஓஎஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் அதை பாக்ஸுக்குள்ள போட்டு எடுத்து நம்ம ஓஎஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆனா இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், இன்டராக்ஷன் நம்ம ஹார்ட்வேரோட கனெக்ட் பண்ணி. ஆனா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் ஓஎஸ் கிடையாது. ஓஎஸ் இல்லாம தான் இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. அதைத்தான் மெஷின் லாங்குவேஜ்ல நம்ம படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ மெஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண முடியுன்ற சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்திருக்கு. இப்போ தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது தான் ஓஎஸ் மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓஎஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க தேர்ட் ஜெனரேஷன்ல. ஓகே. So next third point, starting computer operation automatically when power is turned on. அதாவது பூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகி வர்றதுக்கு சொல்றோம் இல்லையா, அதை ஏற்கனவே நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். கூல் பூட்டிங்னா என்ன, வார்ம் பூட்டிங்னா என்ன படிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன் ஆன். பவர் டர்ன் ஆன் பண்ண உடனே வர்றதா பேர் தான் நம்ம என்ன பூட்டிங் அப்படின்னு படிச்சிருக்கோம். கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அடுத்த யூஸ் என்ன, இதுதான் இன்புட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட், மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரி எவ்வளவு வந்து மேனேஜ் பண்ணுங்கிறதையும் இதுதான் பண்ணுது. நெக்ஸ்ட், ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றதுக்கான செக்யூரிட்டி இதுல தான் இருக்கு. சரியா? யூசர் ப்ரோக்ராம்ஸ். இதுதான் மெயின் யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ரெண்டு டைப் சொல்றோம். ஒன்னு சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ் டிபெண்டிங் ஆன் த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ். சிங்கிள் யூசர் அப்படின்னா என்னன்னா, ஒரு டைம்ல ஒருத்தர் மட்டும் அந்த இதுல ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது சிங்கிள் யூசர். ஒரே டைம்ல மோர் தேன் ஒன் பர்சன் ஒரே டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மல்டி யூசர். இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லேண்ட் அதாவது நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு கம்ப்யூட்டர். சர்வர் அப்படின்னு ஒரு மெயின் சிஸ்டம். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நான் ஒரு டேட்டா பேஸ் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு டேட்டா பேஸ், அதே டேட்டா பேஸை ஓபன் பண்ணனா ஓபன் ஆகி அவரும் அதுல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனா ஒரு டைம்ல நான் ஓபன் பண்ணிட்டேன்னா அவரால் ஓபன் பண்ண முடியலன்னா தட் இஸ் கால் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நீங்க எல்லாமே ரிசல்ட் பாக்குறீங்க. 10th ரிசல்ட் பாக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப நீ இங்க உன்னோட நம்பர் போடுற அதே டைம்ல இன்னொருத்தர் இன்னொரு நம்பர் போட்டுட்டு இருப்பாங்க அதே ஸ்கூலுக்கு. இல்ல அதே நம்பர் போட்டா அவருக்கும் ஓபன் ஆகும். அப்ப அட் எ டைம் மோர் தேன் ஒன் பர்சன் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இது எதனால அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால மட்டும்தான். சிங்கிள் யூசர்ல இது பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் யூசர் அப்படிங்கிற போது அதனோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாஸ் தான் single user. So an operating system allows only a single user to perform a task at a time. One time, ஒரு டைம்ல ஒரு தடவை மட்டும்தான் ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்னா that is called the single user operating system. So it is called as a single user and single task operating system. So DOS is a single user and single task operating system. MS DOS. MS DOS ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஏன் இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், முத ஆரம்பிக்கும் போது ஒரு டிஸ்கை போட்டு தான் அந்த ஓஎஸ்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி டெவலப் பண்ணனால எம்எஸ் தாஸ், எம்எஸ்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட், தாஸ் அப்படின்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், DISK, disk operating system.
ஸோ மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா எப்படி இருக்கும்? It is used in computers and laptops that allow same data and application to be accessed by multiple users at the same time. ஒரே நேரத்துல more than one person யூஸ் பண்ணும். இது எப்ப நமக்கு இதனோட யூஸ் தெரியும் அப்படின்னா, இப்ப நமக்கு தான் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துலயும் இருக்கு, நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். நெட்வொர்க்ல ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், உங்களோட ரிசல்ட் ஒரே நேரத்துல ஒரு வெப்சைட்ல போய் நிறைய பேர் தேடுவோம், நம்ம எல்லாருக்குமே ஆன்சர் வந்துகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் that allow same data and applications to be accessed by multiple users at the same time. Okay, the users can also communicate with each other. இன்னொன்னு என்ன பண்ணலாம், ஒரே நேரத்துல ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட்டும் பண்ணலாம். நான் சொல்றது வாட்ஸ்அப்லயோ இல்ல இதுலயோ கிடையாது. நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க நம்ம அந்த லிங்க்ல நம்ம என்ன பண்ணி அந்த லிங்க்ல நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இப்ப முன்னாடி எல்லாம் வந்து சிஸ்டம் வந்து நெட்வொர்க்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும், நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், ஷட் டவுன் த சிஸ்டம் அப்படிங்கறத உங்களுக்கு மெசேஜ் வந்து. இப்ப நான் இங்க இருந்து நான் உட்காந்துக்கிட்டு நான் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு கிளாஸ்ல லேப்ல எல்லாரும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகே டைம் இஸ் அப் க்ளோஸ் யுவர் சிஸ்டம் அப்படிங்கிற மெசேஜை வந்து நான் கொடுக்க முடியும். ஸோ டைம் ஆயிடுச்சு, நீங்க சிஸ்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொடுக்க முடியும். So it is used in computers and laptops that allow same data and applications to be accessed by multiple users at the same time. Okay, the users can also communicate with each other. So Windows, the Linux, Unix இதெல்லாமே multi user operating system. Okay, next இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த செக்யூரிட்டி, இதனோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன? கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதனோட யூஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் இல்லையா, யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், தென் ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், அதாவது மொத்தம் 6 கீ ஃபீச்சர்ஸ். ஒன்னு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னா நானும் கம்ப்யூட்டரும் இன்டராக்ட் பண்றோம், அது யூசர் இன்டர்ஃபேஸ். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொன்றையும் வந்து ப்ராசஸ் பண்ணணும், அது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். மெமரி வந்து நமக்கு மெமரி எவ்வளவு அக்சஸ் பண்ணுது அப்படிங்கறது மெமரி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி, நம்ம இந்த யூஸ் பண்றதுக்கான செக்யூரிட்டி. ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்றது, அது ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபைல் மேனேஜ்மெண்ட், அந்த ஃபைல்ல கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்ன? The major challenge in computer and software industry is to protect users' legitimate data from hackers. The operating system provides 3 levels of securities to user. என்னென்ன லெவல்? ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். அதாவது நம்ம அதிகமா வந்து நம்ம பார்க்கிறது இந்த செக்யூரிட்டி தான். அந்த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும் போது there are 3 levels of securities. ஃபைல் ஆக்சஸ் லெவல் 1, சிஸ்டம் லெவல் 1, நெட்வொர்க் லெவல். ஸோ ஃபைல் லெவல் அப்படின்னு சொல்றப்போ ஒரு பர்டிகுலர் ஃபைலை யாரும் ஓபன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபைல் லெவல். சிஸ்டம் லெவல் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்ல சிஸ்டத்துல யாருமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்றது சிஸ்டம் லெவல். நெட்வொர்க் லெவல் அப்படின்னா இப்ப நம்ம என்டையரா வந்து லேண்ட் கனெக்ஷனோ இல்ல பேங்க் கனெக்ஷனோ இல்ல நெட்வொர்க் கனெக்ஷனோ இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க்ல வந்து யாரும் வந்து உள்ள வந்து பண்ணாம இருக்கிறது. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ போன் பே இதெல்லாம் பாக்குறோம்னா அதுக்கு நெட்வொர்க் வந்து எல்லாமே செக்யூரிட்டி உண்டு. அந்த செக்யூரிட்டியை மீறி தான் நிறைய ஹேக் எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்றோம்னா செக்யூரிட்டி மேனேஜ். எல்லாமே ப்ராசஸ் பண்றது எது? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டா இருந்தாதான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். In order to access the files created by the other people, you should have the access permission. ஸோ நம்ம கொடுக்கலாம். இந்த ஒரு ஃபைல் நான் வந்து அக்சஸ் பண்றேன் அப்படின்னா எடிட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம். ஜஸ்ட் வந்து நீ ரீட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அக்சஸ் அது வந்து ஃபைல் லெவல்ல கொடுக்கும்.
permission can either be granted by the creator of the file or by the administrator of the system. ஸோ எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டத்துல அப்படின்னு ஒரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் சிஸ்டத்துல, இந்த நான் சிஸ்டத்துல நீங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் நான். அந்த ஃபைல் கிரியேட் பண்ணா அந்த ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, கிரியேட் பண்றவங்க வந்து அதுக்கு பெர்மிஷன், நீ இது வந்து ரீட் பண்றதுக்கு மட்டும்தான் பண்ணணும், இதுல மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறது. இல்ல அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட கொடுக்கலாம். இந்த இதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அட்மினிஸ்ட்ரேட்டரும் இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கலாம். சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி அப்படிங்கிறப்போ பாஸ்வேர்ட் ஆர் இன் ஏ மல்டி யூசர் என்கிறாங்க. நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போம், உங்க மொபைல் எல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதுதான் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆஃபர் த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி. ரெண்டுலையுமே வந்து விண்டோஸ்லையும் இதுலையும் பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி உண்டு. அடுத்தது நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அன் இன்டிஃபைனபிள் ஒன். ஸோ எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி செக்யூரிட்டி ட்ரை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். பட் அதையும் வந்து மீறி ஹேக் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ரை டு ப்ரொவைட் சச் அ செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது பண்ணிடலாம். பட் இந்த செக்யூரிட்டி எல்லா இடத்துலையும் கரெக்டா இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த இதனால. All the above levels of security features are provided only by the operating system. இந்த செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால மட்டும்தான் முடியும். அது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமால மட்டும்தான் நமக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியும். இப்ப வேர்ல்டுலயே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இந்த 3 தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் சொல்றது சிஸ்டத்துக்கு இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கு. என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம பார்த்தோம்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுல வராது, DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபால்ட் டாலரன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ சில நேரங்கள்ல வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் should be robust. So where there is a fault, the operating system should not crash. Instead of OS have fault tolerance capabilities and retain the existing state of system. அதாவது இதுல வந்து என்னன்னா சில நேரங்கள்ல நமக்கு வந்து சிஸ்டம் வந்து ஸ்லோவா இருக்கும். இப்ப நமக்கு ஸோ ரோபஸ்ட்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? ரோபஸ்ட் அப்படின்னா எப்படி சொல்லலாம், அதை வலுவான அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். கரெக்டா ஒரு எக்ஸாக்டா. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த இடத்துல நமக்கு சிஸ்டம் கிராஷ் ஆகாம ஓஎஸ் மட்டும் வந்து நம்ம வந்து ஃபால்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதை மட்டும் வந்து கிளியர் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபால்ட் டாலரன்ஸ்ல ஒண்ணு சொல்லலாம். இப்போ ஓஎஸ் அடி ஆயிடுச்சுன்னா என்டையரா சிஸ்டம் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த சிஸ்டத்தையா வாங்குறோம்? கிடையாது இல்லையா. அந்த ஓஎஸ் மட்டும் என்ன பண்ணுவோம்? ரீஇன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் an important function of OS which handles the data storage techniques. அடுத்தது OS manages the file, folder, directory system on your computer. இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், டைரக்டரிஸ் இதெல்லாமே பார்க்கறது இந்த OS தான். இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றோம், அது OS இருந்தாதான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதே வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ நம்ம ஒன் பை அந்த கீ ஃபியூச்சர்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே வரும். யூசர் மேனேஜ்மெண்ட் என்ன, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், அதுக்கப்புறம் மெயினா இந்த 3 தான். செக்யூரிட்டி, ஃபால்ட் டாலரன்ஸ், தென் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? செக்யூர் ஃபால்ட் அதாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட் அடுத்தது. ஸோ இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல வந்து டைரக்டரி எல்லாம் வந்து கிரியேட் பண்றது எப்படி, டைரக்டரியில வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு எப்படி மூவ் பண்றது, ஸோ இது எல்லாமே ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான். The FAT stores general information about files like file name, type, size, starting address and access mode. இன்னொன்று உங்க எல்லாருக்குமே தெரியும், FAT அப்படின்னு சொல்லி காமிக்கும், ஃபைல் அலோகேஷன் டேபிள். அதுக்கு பேர் என்னதுன்னா ஃபைல் அலோகேஷன் டேபிள். FAT ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபைலோட நேமு, அதனோட டைப்பு, சைஸ் என்ன, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன, இது அக்சஸ் மோட் எப்படி இருக்கு, ரீட் ஒன்லியா இருக்கா, ரைட் ஒன்லியா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள்ல போய் முதல்ல போய் உட்காந்துக்கும். ஸோ அது எல்லாமே மெயினாக அந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுது, அதை வந்து நமக்கு பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்ததுல என்ன இருக்கு,
to create, edit, allocate memory to the files and also updates the file. ஸோ நம்ம அந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுல நம்ம வந்து புதுசா ஒன்று கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது, காப்பி ஆகுது, எவ்வளவு மெமரி அலோகேட் ஆகுது, எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ண முடியும். There are few other file management techniques available in next generation file system and X2. அதாவது விண்டோஸ்ல பொறுத்த வரைக்கும் NTFS அப்படின்னு சொல்றோம். ஃபைல் அலோகேஷன்ல வந்து NTFS நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைல் சிஸ்டம், இன்னொன்னு X2 லினக்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்க்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபைல்ஸ் NTFS அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மல்டி ப்ராசஸிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? மல்டி ப்ராசஸிங் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் OS. OSோட இதுவே வந்து நமக்கு மல்டி ப்ராசஸிங், ஒரே நேரத்துல மோர் தேன் ஒன் வேலை பார்க்கறது தான் இதனோட வேலை. ஒரே நேரத்துல, அதாவது மல்டி யூசர் வேற, மல்டி ப்ராசஸ் வேற. மல்டி யூசர் அப்படின்னா ஒரே நேரத்துல மோர் தேன் ஒன் பர்சன் ஒர்க் பண்றது மல்டி யூசர். மல்டி ப்ராசஸ் அப்படின்னா ஒரே நேரத்துல ஒரு சிஸ்டத்துல இருந்து மோர் தேன் ஒன் ஒர்க் பாக்குறது. எப்படி அப்படின்னா, இங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டே இருப்போம், இங்க வந்து நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பிரிண்டிங் கொடுத்துக்கிட்டே நம்ம வேற ஃபைல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இது எல்லாமே மல்டி ப்ராசஸிங். So this is the one of the main features of an OS. It has two or more processor for a single running process. Processing takes place in a parallel is known as parallel processing. Since the execution takes place in parallel, this feature is used for high speed execution which increases the power of computing. Parallel na enna pa, ஒரே நேரத்துல, அதாவது parallel போறது அப்படிங்கிறது ஒரே டைம்லயே ரெண்டு ஒர்க் வந்து கான்ஸ்டன்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ பிரிண்டிங் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், டைப்பிங்கும் ஒரே நேரத்துல போய்கிட்டு இருக்கும். தட் இஸ் கால்டு பேரலல் ஒர்க். ஸோ பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுல வந்து ஒரே இது வந்து எதனால என்ன யூஸ் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடப் ஆகும் நம்மளோட ஒர்க். இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் முடிச்ச பிறகுதான் அடுத்த பேஜை டைப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ டைம் என்ன இருக்கும், டைம் எடுக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம அந்த டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒரே நேரத்துல ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆயிடும். ஓகே, அதான் மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைம் ஷேரிங். டைம் ஷேர் பண்றது. ஸோ இது எல்லாம் என்னது, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். It allows execution of multi-task or process concurrently. So execution of multitask or process concurrently. So each task a fixed time is allocated. அதாவது இது டைம் ஷேரிங் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு டைம் அலோகேட் பண்ணுவாங்க. அது கம்ப்யூட்டர் நம்ம கொடுத்த உடனே நமக்கு எப்படியோ ஒர்க் ஆகுது. ஆனா அந்த ஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல வந்து நிறைய ஒரு 4 டைப் இருக்கு. ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், அது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ராபின் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு, அந்த மெத்தட்ல எடுக்கும். ஸோ இது வந்து என்னன்னா டைம் ஷேரிங். இது டைம் ஷேர் பண்றதுக்காக திஸ் டிவிஷன் ஆஃப் டைம் இஸ் கால்ட் டைம் ஷேரிங். அதாவது ஒவ்வொரு டாஸ்க்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்றது. நம்ம கொடுக்கக்கூடிய டாஸ்க் அது வந்து பிரிண்டிங்கா இருக்கலாம், டைப்பிங் ஒர்க்கா இருக்கலாம், சேவ் பண்றதா இருக்கலாம், எல்லாமே. ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குமே ஒரு டைம் அலோகேட் பண்றது தான் டைம் ஷேரிங் அப்படின்றது. The processor switches rapidly between various processes after a time is elapsed or the process is completed. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே தான் நம்ம வந்து என்னது ஸ்விட்சஸ் ஒரு இடத்துல இருந்து போகணுன்றது இல்லாம அந்த டயத்துக்குள்ள அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் ஷேரிங்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது assume that there are 3 process P1, P2, P3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ப்ராசஸ் பண்றாங்க. இதுல வந்து 30, 40, 50 மினிட்ஸ் ஆகும். அதாவது P1க்கு வந்து 30 மினிட்ஸ், P2க்கு 40 மினிட்ஸ், P3க்கு 50 மினிட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த the process P1 completes within 2 minutes, then processor takes the next process P2 for the execution. If the process could not complete within 40 minutes, then the current process P2 will be passed and switch over to the next process. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஒரு 3 வேலை கொடுக்குறாங்கப்பா. ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு வந்து 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அடுத்ததுக்கு 40 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அடுத்தது 50 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த P1 வந்து ஃபாஸ்டா வந்து 2 மினிட்ஸ்லயே அந்த ஒர்க்கை முடிச்சிருச்சு அப்படின்னா P2க்கு ஓடிடும். P2 வந்து அந்த கொடுத்திருக்கிற அந்த 40 மினிட்ஸ் முடிக்க முடியாம திரும்ப எலாப்ஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை பாஸ் பண்ணிட்டு P3க்கு ஓடிடும்.
ஸோ அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதுல தான் அது ப்ராசஸ் ஆகும். இது வந்து பிரிச்சு தர்றது எது? இந்த ஓஎஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? டைம் ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேர் தான் டைம் ஷேரிங். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் a used to access, share data and files that reside in any machine around the world using internet or internet. So the users can access us if it is available on their own computer. So அந்த யூசர் கேன் அக்சஸ், அதாவது நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டு வைட்ல இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த ஓஎஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் லாஸ்ட்ல அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன? A user at one location can make use of all the resources available at another location over the network. இல்லையா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து இருக்கிறனால நெட்வொர்க் மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு வேற இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்றோம்? இன்டராக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். Many computer resources can be added easily in the network. நெட்வொர்க்ல இருக்கிறனால நிறைய ரிசோர்சஸ்ங்கிறது பிரிண்டர், ஸ்கேனர் இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இம்ப்ரூவ்ஸ் த இன்டராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஸோ நம்ம கஸ்டமர் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்டராக்ட் பண்ண முடியுது, ஏன்னா நெட்வொர்க்ல இருக்கிறனால. ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். அதாவது இது நெட்வொர்க்னால என்ன யூஸ்? நெட்வொர்க்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினால என்ன யூஸ்? நெட்வொர்க்ன்றது என்னது? நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் தான் நெட்வொர்க். ஸோ அந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து, அதாவது நம்ம யூஸ் பண்றது தான் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். சர்வருங்கிறது எல்லாமே இருக்கு. அப்போ ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து நமக்கு லோடு வந்து கம்மியா இருக்கு. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஎஸ். ஓகே, ஸோ அடுத்து ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ப்ராமினன்ட் ஓஎஸ் அப்படின்னா என்னென்ன? யுனிக்ஸ், லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட், இது எல்லாமே ப்ராமினன்ட் ஓஎஸ். ப்ராமினன்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசர்ஸ் ஏ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நான் சொன்னேன் இல்லையா, கிராஃபிக்கல் யூசர் விண்டோஸ்ங்கிறது. இப்போ வந்து லினக்ஸ்லயுமே வந்து GUI காம்பனன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் யூஸ் த யுவர் மவுஸ் டு கிளிக் ஐகான்ஸ், பட்டன்ஸ், மெனூஸ், இது எல்லாமே இருக்கிறனால ஈஸியா நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியுது. இதே கமாண்ட் யூசரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கமாண்ட் தெரிஞ்சாதான் ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா ஒர்க் பண்ணவே முடியாது. தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு A:, இல்லைன்னா C:, வந்து வெயிட் பண்ணும். உனக்கு கமாண்ட் தெரியல அப்படின்னா அதுக்குள்ளேயே போக முடியாது. ஆனா இது விண்டோஸ் அப்படி கிடையாது. நீ போய் உட்கார்ந்த உடனே மவுஸ் ஏதாவது நகட்டினேன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே ஸ்டார்ட் பட்டனுக்கு போனோடனே உனக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, கிளிக் ஹியர் டு பிகின் அப்படின்னு காமிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே அடுத்து வந்து மெனு வரும். மெனுல ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா கேம்ஸ் கண்ணில் படும். பார்த்த உடனே நம்ம கேம்ஸ்ன்னு கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம யாருமே நமக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஆனா தாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி கிடையாது. அந்த கமாண்ட் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியும். அதுதான் ப்ராமினன்ட் ஓஎஸ்ன்றது. இந்த மாடர்ன் கிராஃபிக்கல் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ்ங்கிறது, லினக்ஸும் GUI காம்பனன்ட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம். எனி டவுட்? Any doubt? Any doubt? Kailash? என்ன டவுட் இருக்காப்பா? இல்ல சரியா கே. ஓகே, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, இப்ப क्वेश्चनरी செஷனுக்கு போயிடலாமா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். ஓகே, நோ டவுட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनरी செஷன். நீங்க எல்லாம் இப்படிதான் கை தூக்கணுங்கிறதுக்காக அந்த சிம்பலை போட்டிருக்கேன். ஓகே, question number 1.
An example for single task operating system is single task operating system என்னது? Linux, Windows, DOS, Unix. யாராவது ஒருத்தர் சொல்லு பாப்போம். DOS ma'am. MS DOS. MS DOS. MS DOS. Okay, thank you. அடுத்தது second question. The file management system used by Linux is X2, NTFS, FAT, NFTS. இது என்னப்பா? NFTX. அப்படியா? விண்டோஸ்க்கு தான் NFTS. இது XT2 நடத்துறப்ப கவனிக்கல. NFTSங்கிறது விண்டோஸ்க்கு தானே சொன்னேன். லினக்ஸ் தான் சொன்னேனா? ஓகே, வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் third question. Interactive OS provides என்னன்னா graphics user, data distribution, security, real time processing. இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. Graphics. Interactive OS. Yes. Answer correct. Okay. Next question. Expansion of FTP. File allocation table, field allocation table, file allocation table, none of the above. File allocation table. Table C இல்லையா? File allocation table. Next question. How many levels of security is available in OS? இதுக்கு ஆப்ஷன் இல்லாம சொல்லு பாப்போம். 3 How level. many levels of 3 level. என்னென்ன? 3 level. யாரா சொல்ல File முடியுமா? access 3 levels. File access level, system level, இன்னொன்னு Network level. network level. Good. அப்ப எல்லாரும் கிளியரா இருக்கீங்க, நடத்துனது கவனிச்சிருக்கீங்க. Classification of software. எத்தனை classification? ரெண்டுமே 2 2. classification. 2. Good. Very good, very good. இப்ப லாஸ்டா வந்து இப்ப நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கேன். இப்ப நான் இந்த அசைன்மெண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Give the details of motherboard names, RAM capacity used in the year 1993, 95, 2005, 2008, 2016. இதுவும் ரெண்டு அசைன்மெண்ட் ஆக்சுவலா இது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ல வந்து இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சர். So mention and explain 2 new input and output devices that are not given in your book. So இத வந்து நீங்க பேப்பர்ல எழுதி எனக்கு சப்மிட் பண்ணணும். இது வந்து A4 ஷீட்ல, இது வந்து நாட் கவர்மெண்ட் இது கிடையாது. இது நான் பர்சனலா கொடுக்குற அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்டோட லாஸ்ட் சப்மிஷன் டேட் 1ஆம் தேதி 1/9. சரியா? ஸோ 1/9 அன்னைக்கு இதை சப்மிட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. Yes, miss.